தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்கள் ஒருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் கடந்த வாரங்களிலிருந்து நம் ஆசரிப்பு கூடாரங்கள் காரியங்களை குறித்து நம் தொடர் வேதாங்க வகுப்பை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். மிகவும் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாடமாக ஒவ்வொரு பூசிஸ்டுகளுக்கும் தேவனால இது கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, என்ன ஒரு நேரத்திலும் கூட இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாயிலாக ஒவ்வொரு புது ஸ்ரீக்குமான ஒரு போசாக்கு நமக்கு புதன்கிழமை தோறும் நமக்கு கிடைக்கிறது நம்ம மறக்க முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் கூட நம்ம கடந்த வாரம் நம்ம ஆரம்பிச்சோம் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு அறிமுக வகுப்பை நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள், ஏன் நம்ம ஆசிரியர் கூடத்தை கொஞ்சம் படிக்கணும், ஆசிரியர் கூடத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த வாரங்கள் நம்ம அறிமுகமாக பார்த்துக்கிறோம். திரும்ப அதை நம்ம ரீகால் பண்றதுக்கான சூழல் நமக்கு இல்லை. ஒருவேளை நமக்கு இந்த ஒரு தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது முதல் வகுப்பாக நம்ம பார்க்குறோம். அதாவது தொடர் வகுப்புல நம்ம 2வது வகுப்பு, அதுல முதல் டாபிக்காக நம்ம பார்க்கறது என்னன்னா பிரகாரத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். பிரகாரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரகாரத்தினுடைய அவசியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆசரிப்பு கூடாரங்கள் பொதுவாக நமக்கு 3 நிலைகளாக நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, 3 நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது மூன்று இடமாக நம்ம பிரிக்கலாம். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை மோசே மூலமாக விடுதலை பெற்று விடுதலை வாங்கி கொடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, வனாந்தர பயணத்துல ஒரு 40 வருஷம் நடந்து பயணத்தை முடிச்சு கொண்டு 40 வருஷத்தினுடைய நிறைவில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கானான் தேசத்துல பிரவேசிக்கிறாங்க. அவங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட அந்த சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட அந்த கானான் தேசத்துல அவங்க பிரவேசிக்கிறாங்க. இந்த 40 வருட அவங்களுடைய வனாந்திர பயணத்துல தேவன் அவர்களோடு கூட என்ன பண்ண அவர் இருக்கிறாரு அப்படின்னா, வாசம் பண்ணணும்னு விரும்பினார். வாசம் பண்றதுக்காக, அவர்கள் மத்தியில வாசம் பண்ணணும்னு விரும்பினதுக்காக, எனக்காக ஒரு கூடாரத்தை நீங்க கூடாரத்தை அமைங்க, அது நான் சொல்றது பிரகாரமாக நீங்க கூடாரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசையிட்ட அவர் என்ன பண்ணுவார், கொடுத்துப்பார். அப்படியாக பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய கோத்திரம் வாரியாக அவருடைய பாளையம் இருக்கும். அந்த அவர்களுடைய மத்தியில இந்த ஆசரிப்பு கூடாரம் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சுத்தியும் இஸ்ரேல் ஜனங்களுடைய கூடாரங்கள் கோத்திர வாரியாக அவருடைய வீடு, அவங்களுடைய வசிப்பிடம் இருக்கும். அவங்க எப்பெல்லாம் பாளையம் இறங்குறாங்களோ தங்குறாங்களோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க சுத்தி தங்கி இருப்பாங்க. அவர்களுடைய மத்தியில இந்த ஆசரிப்பு கூடாரம் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கும். இப்ப இந்த பாளையத்தை குறிச்சும் தனி ஒரு பாடமா நம்ம பார்க்கணும். தொடர் வேத அமைப்புல இருக்கு. இப்போ எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, பாளையம், பிரகாரம். அதாவது பிரகாரம் அப்படிங்கிறது இந்த சுற்றி மதில் சுவர் மாதிரி, பதில் காம்பவுண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்ட் பண்ற அதுக்கு பேர் பிரகாரம். அந்த பிரகாரம் அடுத்தது இருக்கக்கூடியது இது ஆசரிப்பு கூடாரம். நல்லா கவனிங்க, இது பாளையம், அப்புறம் பிரகாரம். நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது மார்க் பண்ணி காண்றது இது பிரகாரம், இது ஆசரிப்பு கூடாரம். சரிங்களா? இப்போ இந்த பாளையம், பிரகாரம், ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற இந்த ஒரு 3 காரியமாக நம்ம பிரிச்சு நம்ம பார்க்கிறோம். அதுல பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்க நல்லா கவனிங்க, நாம எங்க இருக்கிறோம். இப்ப இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தமாக நம்ம பார்க்கறதுன்னா, பாளையம் அப்படிங்கிறது அது முழுக்க முழுக்க உலகத்தில் இருக்கக்கூடிய உலக நிலைமையை நம்ம அடையாளப்படுத்துது. முற்றிலுமாக ஒரு மனுஷன் எல்லா மனுக்குலமும் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா ஒரு மரண நிலைமையில் இருக்கிறாங்க, பாவ நிலைமையில் இருக்கிறாங்க. அப்படி பாவ நிலைமையில் இருக்கிறது குறிக்கும் இந்த பாளையம். சரிங்களா? பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது தேவன் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலம். அங்கதான் தேவன் இருக்கார், மகா பரிசுத்தம் இருக்கார். அது ஒரு பரிசுத்தமான இடம். பாருங்க, ஒரு பாவ நிலைமையிலிருந்து பரிசுத்த நிலைமைக்கு நம்ம போகணும் அப்படின்னா அதற்கு எது நமக்கு உபயோகமாக இருக்கு, எதுக்கு வழியாக இருக்கு அப்படின்னா அந்த பிரகாரம் தான் நமக்கு வழியாக இருக்கு. நல்லா கவனிங்க, திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். நம்ம எல்லாருமே இப்ப பாவத்தில் இருக்கிறோம், பாவ நிலைமையில இருக்கிறோம். பாவ நிலைமையில இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் எப்படி தேவனிடத்தில் நம்ம சேர்றது அப்படிங்கிறதுக்கான வழி எங்க இருக்கு அப்படின்னா இந்த பிரகாரத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
இந்த பிரகாரத்தின் வழியாகத்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு நம்ம பிரவேசிக்க முடியும். இந்த பிரகாரம் அப்படிங்கிறது நமக்கு பாவ நிலைமைக்கும் ஆவிக்குரிய நிலைமைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, நாம எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம். தேவன் பரிசுத்தமுள்ளவரா இருக்கிறார். இப்ப நாம தேவனிடத்துல நம்ம சென்று சேரணும் அப்படின்னா, இன்னும் சொல்லணும்னா நம்ம ரொம்ப எல்லாருக்கும் புரியும்படியாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பாருங்க, நாம எல்லாரும் தேவன்கிட்ட போகணும். எப்படி போகணும்? தேவனை தரிசிக்கணும். தேவனை யார் தரிசிக்க முடியும்? பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் மாறும் பொழுதுதான், தேவன் இருக்கிற வண்ணமாகவே நம்ம மாறும் பொழுது நம்ம தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அப்படின்னா நம்ம பரலோகம் போறது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது. அப்போ தேவன் இருக்கக்கூடிய அந்த பரலோகத்திற்கு நம்ம போகணும் அப்படின்னா, இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம முதல்ல நம்ம இந்த பிரகாரத்தை கடந்து போனா மட்டும்தான் நம்ம முடியும். அப்ப இந்த பிரகாரம் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக பார்க்கிறோம். அப்படியாக அன்பான சகோதரர்களே, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நம்ம ஒவ்வொரு நிலையா நம்ம கடந்து போகும்போது நம்ம பார்ப்போம், ஒவ்வொரு சூழல்ல, ஒவ்வொரு இடத்துல, ஒவ்வொரு திசைகள்ல நம்ம ஒவ்வொரு முக்கியமான சில பொருட்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த பொருட்களை பார்க்க வேண்டியது இருக்கும். இது எல்லாமே பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பலிபீடம், தண்ணீர் தொட்டி, குத்து விளக்கு, இது எல்லாமே நம்ம எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு இந்த தூப பீடம், இது எல்லாமே நம்ம எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அன்பான சகோதரர்களே, இது ஒவ்வொரு விஷயங்களும் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைமைகள்ல நம்ம தேவனிடத்துல நம்ம நெருங்கி சேர்றதுக்கு, நெருங்கி கிட்டி வர்றதுக்கான, தேவனிடத்துல நம்ம எல்லாருமே நம்ம தேவனை தரிசிக்கிறதுக்கும் தேவனிடத்துல நம்ம நெருங்கி சேர்றதுக்கும் நம்முடைய பாவ நிலைமையை நம்ம விட்டு ஒழித்து பரிசுத்தமாகிறதுக்கு இந்த ஒவ்வொரு விஷயங்களும் அடையாளமாக இருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? பாருங்க, அந்த அடிப்படையில இப்ப நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு அமைப்பு மாத்திரம் தான் பிரகாரம் அப்படின்னு சொல்றோம். இதுக்குள்ளதான் இருக்கு ஆசரிப்பு கூடாரம். இந்த பிரகாரத்துக்குள்ள போனாதான் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அதுக்குள்ள ஆசரிப்பு கூடாரம் இருக்கும் நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த பிரகாரம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதிமானாக்கப்பட்ட நிலைமையை அடையாளப்படுத்துதுங்க. நான் பொதுவா நான் சொல்லிடுறேன், ஒட்டுமொத்த பிரகாரமும் ஒரு பாவ நிலைமையிலிருந்து ஒரு பாவியை நீதிமானாக்கப்பட்ட நிலைமையை எப்படி அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பாளையத்துக்கு புறமா இருந்த நாம எல்லோரும் இப்போ பரிசுத்தத்துக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த பிரகாரத்தின் வழியாகத்தான் நம்ம போக முடியுது பார்க்கணும். இப்ப இந்த பிரகாரம் அப்படிங்கிறது நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையை, எப்படி நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமை அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? பாருங்க, இது நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்க நல்லா கவனிக்கணும். அதுல முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த பிரகாரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பிரகாரம் 4 இடங்கள்ல இருக்கும். 4 திசைகளை அடையாளப்படுத்தும். நீங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த திசைகள் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது அந்த அவுட்லைன் இருக்கு இல்லைங்களா, அதான் அவுட்டர் கோர்ட் யார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரகாரத்தினுடைய சுற்று, பிரகாரத்தினுடைய சுற்றியும் பிரகாரத்தை சுற்றியும் இருக்கக்கூடிய பிரகாரம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறது போல நீங்க நல்லா கவனிங்க. இது ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சுற்றியும் இருக்கக்கூடிய பகுதி இது பிரகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரகாரத்துக்கு ஒரு சுற்று இருக்குது. அது பிரகாரம் தான் நம்ம சுற்றியும் இருக்கக்கூடிய சுற்றுத்திரை அப்படின்னு சொல்லலாம். இல்ல அதை நம்ம எப்படி சொல்றோம்னா, அதை நம்ம எப்படி குறிப்பிட்டு காட்டும் அப்படின் போது, இப்ப நம்ம ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தெற்கு, ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து வடக்கு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேற்கு, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கிழக்கு அப்படி சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் எதை கிழக்கு திசையை பேஸ் பண்ணியிருக்கு. ஏன் கிழக்கு திசையை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம இந்த ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு, ஞான அர்த்தம் இருக்கு. கிழக்கு அப்படிங்கிறது கீழ் திசை அப்படி சொல்லுவோம். கீழ் திசை அப்படின்னா அது பாவ நிலையை அடையாளப்படுத்தும். கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நம்ம போகும் பொழுதுதான் நம்ம என்ன நிலை அடையிறோம் அப்படின் போது அந்த பரிசுத்த நிலை அடையிறோம். பாவ நிலைமையிலிருந்து நம்ம மேல் நோக்கி போகணும். பாவ நிலைக்கு எதிர் திசையில நம்ம போகணும். பாவ நிலை எதை அடையாளப்படுத்தும்னா கிழக்கு திசையை அடையாளப்படுத்துது. கிழக்குல இருந்து தான் நம்ம பிரவேசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கேட் எங்கதான் இருக்கு அப்படின்னா கிழக்குல இருந்து நம்ம வரணும். கிழக்கு வாசல் நமக்கு இருக்கும். கிழக்குல தான் வாசல் இருக்கு. அது முதல் திரை. அது பிரகாரத்துக்கு சுற்றியும் இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்துக்கு இருக்கக்கூடிய
சுற்றியும் இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த திரையை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த முதல் திரை எங்க இருக்கும் அப்படின்னா, அந்த முக்கியமான அந்த மெயின் கேட், மெயின் என்ட்ரன்ஸ் எங்க இருக்குது அப்படின்னா, அது கிழக்கு பகுதியில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்க. இப்போ நம்ம சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். அதாவது இந்த பிரகாரம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டுச்சு, அங்க எப்படி வந்து அது அங்க எப்படி அசம்பிள் பண்ணாங்க, பிரகாரத்துக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தினாங்க, பிரகாரம் எவ்வளவு அளவுகள்ல இருக்கு அப்படிங்கறத வேத வசனத்துல நம்ம வாசிச்சு அதன்படி நம்ம பிரகாரத்தை குறித்து நம்ம படிக்க போறோம். அதுக்கப்புறம் அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு நம்ம போகலாம். சரிங்களா? இப்போ நம்ம வேத வசனங்களுக்கு எப்படி வாசிக்க போறோம் அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. ஒட்டுமொத்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுல யூஸ் பண்ணப்பட்ட மெட்டீரியல்ஸ், எல்லா காரியங்களையும் நீங்க ஹோம்ஒர்க்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க அதை படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதையே உங்களுக்காக படிக்க சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதை நீங்க படிச்சுட்டு வரும் பொழுது நான் இங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்களும் உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம கவனிக்கலாம். வசனம் யாத்ராகமம் வாசிங்க சகோதரி. யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம், 27ஆம் அதிகாரம் 9ல இருந்து நீங்க வாசிக்கலாம். யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல். வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிராக பிரகாரத்துக்கு திரிந்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் தூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். இப்போ பாருங்க, இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரகாரத்தினுடைய நீள அகல அளவுகள், உயர அளவுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம்னா, வாசஸ்தலத்திற்கு, அதாவது அந்த பிரகாரத்தினுடைய தெற்கு பகுதியை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. தெற்கு பகுதிக்கு 100 முழம் நீளம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 100 முழ நீளம் தெற்கு அப்படின்னு சொன்னா பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தெற்கு, அதாவது நமக்கு இங்கிருந்து பிக்சர்ஸ் பார்க்கும்போது ரைட் சைடு உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? இப்போ சாரி, அது வந்து தெற்கு லெஃப்ட் வருமா, லெஃப்ட், அப்புறம் ரைட். அது வந்து நமக்கு என்னவா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது நீங்க இந்த இதுல நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். பாருங்க, இப்போ இது வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படி சொன்னா, இது வடக்கு பகுதி. அதே மாதிரி நமக்கு இந்த பக்கம் வந்தா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் இந்த ரெண்டு வச்சுக்கோங்க, வடக்கு தெற்கு. சரிங்களா? அது 100 முழம் அப்படின்னு சொல்றது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அத முழம் அப்படிங்கிறது கியூபிட் இங்கிலீஷ்ல. அது நீங்க ஃபீட், நம்ம முழத்துல நம்ம வந்து எதுவுமே நம்ம காம்படிஷன், நம்முடைய சமீப காலமாக எல்லாருமே இப்போ நம்முடைய தற்காலத்தில் நம்ம வந்து யூஸ் பண்றது அதிகமாக ஃபீட் அது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபீட் அப்படின்னு பார்த்தா 150 அடி நீளத்துக்கு அந்த பிரகாரம் இருக்கு. அதனுடைய நீளம் 150 அடி. அகலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு பின்னாடி நம்ம படிக்க போறோம். அது இப்ப 150 அடியை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 தூண் அங்க நிறுத்த சொல்லியிருக்காங்க. அதான் வசனத்துல முடிச்சோம். ஒரு பகுதிக்கு 150 அடி அப்படின்னா 150 அடியை கரெக்டா பிரிச்சு 20 சரியான அளவுகள்ல அந்த 150 அடிக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா 20 தூண் நிறுத்தணும். இப்போ நீங்க கரெக்டா பாருங்க, 100 முழம் அப்படிங்கும்போது நீங்க 20ஆ பண்ணும்போது கரெக்டா அங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 25 முழத்திற்கு ஒரு தூண் அங்க நிர்மாணம் செய்யப்பட்டதாக நட்டிருப்பாங்க. 25 சாரி, கரெக்டா சொன்னா உங்களுக்கு 5 முழத்துக்கு கேப், 5 முழம் கேப் விட்டு ஒவ்வொரு தூணா நிறுத்தப்பட்டிருக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு வரும்? கரெக்டா வந்து உங்களுக்கு 20 தூண் வரும் இல்லைங்களா? கரெக்ட். சாரி, ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் இடைப்பட்ட கேப் எவ்வளவுன்னா உங்களுக்கு 4 முழம், 4 to 5 முழம் வரும். கரெக்டா பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பக்கம் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இங்கேயும் ஒரு 20 தூண் நிறுத்தப்பட்டிருக்கும். அதனுடைய மொத்த நீளம் உங்களுக்கு 100 முழம் இருக்கும். இப்ப நீங்க முழம் 100 வரும், அடி அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா 150 அடி உங்களுக்கு கணக்கு வரும். சரிங்களா? இப்போ வசனம் அதே மாதிரிதான் நமக்கு அப்படியே வட பக்கத்திலும் இருக்கு. அதே அளவுதான் உங்களுக்கு அங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. 20 தூண், ஒவ்வொரு தூணுக்கும் 20 பாதங்கள் இருக்கும். அந்த பாதங்கள் வெண்கலத்தினால ஆனப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த தூணுடைய மேல் கொக்கி இருக்கு. மேல இருந்து அந்த கொக்கி வச்சு கயிறு வச்சு இழுத்து கட்டியிருப்பாங்க. அந்த மேல் கொக்கி வந்து எதுல இருக்கு அப்படின்னா வெள்ளியில இருக்கு, சில்வர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கீழையும் அந்த கயிறை இழுத்து அடிச்சு கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஹூக் இருக்கு. அந்த ஹூக்கு வந்து உங்களுக்கு சில்வர்ல செய்யப்பட்டிருக்கு.
நீங்க பார்க்கலாம். அந்த மரம் தூண் எதுல செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா சீத்திம் மரத்தினால செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத கூட நீங்க பார்க்கலாம். இந்த பிக்சர்ல நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த பக்கம் 100 இருக்கு, இந்த பக்கம் 100 இருக்கு. 100 முழம் 100 முழம் அப்படின்னா 20 பில்லர் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் 20 பில்லர் போடப்பட்டிருக்கிறது நீங்க கவனிக்கலாம். அன்பான சகோதரர்களே, இது தெற்கு வடக்கு 2 பகுதி. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பகுதியை அகலத்துல நீங்க வரும்போது உங்களுக்கு மேற்கு, இந்த பக்கம் அகலம் வரும்பொழுது உங்களுக்கு அது எதவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கிழக்கு திசையாக இருக்கும். நீங்க வசனத்துல நீங்க வாசிக்கலாம். வாசிங்க சௌரி. 13-15 வரைக்கும் வாசிங்க. யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல். சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிரகாரத்தின் 50 முழ அகலமாய் இருக்க வேண்டும். அங்கே ஒரு புறத்தில் 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். மறுபுறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். ஓகே, இப்போ நீங்க பாருங்க. தேங்க்யூ சிஸ்டர். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு இந்த பிக்சர், இந்த சார்ட் வந்து நீங்க நல்லா உள்வாங்கிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த சார்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நமக்கு கான்செப்ட் டோட்டலா இப்போ நம்ம இது வரைக்கும் படிச்ச வசனத்தினுடைய காரியங்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். பாருங்க, சுத்தியும் பிரகாரம் இருக்கு. அந்த பிரகாரத்தை எப்படி நிர்மாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வடக்கு பகுதியில வந்து உங்களுக்கு 20 தூண் நிறுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி தெற்கு பகுதியில உங்களுக்கு 20 தூண் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, வடக்கு பகுதியில கரெக்டா நீங்க 1 2 3 அப்படின்னு 1 2 3 ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு 20 முடியும். அந்த 20வது தூண் வந்து உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா கார்னரா இருக்கு. அதாவது கரெக்டா சொல்லணும்னா உங்களுக்கு இந்த மேற்கும் அதே மாதிரி வடக்கும் முடிகிற இந்த இடம் அதாவது 20வது பில்லர் வந்து உங்களுக்கு மூலையில இருக்கும். அது கார்னரா இருக்கும். கார்னர் அதாவது கரெக்டா தென்மேற்கு மூலை, அது வந்து உங்களுக்கு ஒரு கார்னரா இருக்கும். அதே மாதிரி இங்க இருந்து நீங்க இங்க உங்களுக்கு மேற்கு வெஸ்ட்னு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இங்க 10 பில்லர் போடப்பட்டிருக்கும். பில்லரோட நம்பர்ஸ் நான் உங்களுக்கு அங்க குறிப்பிட்டிருக்கேன். அந்த பில்லரோட நம்பர்ஸ் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படியே உங்களுக்கு 10 வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணி வந்தோம்னா 10வது வந்து உங்களுக்கு பில்லர் 10வது 10th பில்லர் வந்து உங்களுக்கு அது கார்னரா இருக்கும். அது வந்து உங்களுக்கு என்னவா இருக்குன்னா, அது எப்படி இங்க வடமேற்கு இருக்கிறது போல அங்க தென்மேற்கு உங்களுக்கு கார்னராக இருக்கும். அங்கிருந்து அதுக்கு அடுத்து வந்து 1 2 3 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இங்க 20 முடியும். 20 வந்து உங்களுக்கு ஈஸ்ட் வந்துடும். அதாவது அது என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய பகுதி, அங்க இருக்கக்கூடிய ஒரு கார்னரா உங்களுக்கு முடியும். அதனுடைய இங்க 1 2 3 அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இங்க 10th பில்லர் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு கார்னரா இருக்கும். அன்பான சகோதரர்களே, இப்படியாக நீங்க மொத்தமா நீங்க கவனிச்சு பார்க்கும்போது இங்க 20, அப்புறம் இந்த பக்கம் வந்து ஆப்போசிட்ல ஒரு 20, ஆப்போசிட்ல 20, உங்களுக்கு மேல ஒரு 10 பில்லர், கீழே ஒரு 10 பில்லர், அப்படின்னா நீங்க மொத்தமா பாத்தீங்கன்னா 60 பில்லர் சுத்தியும் இருக்கும். 60 பில்லர் இருக்கும். அந்த 60 பில்லர் அப்படிங்கிறது தூண் அப்படின்னா நீங்க பில்லர் அப்படிங்கும்போது நீங்க ரொம்ப பெருசா நீங்க வந்து அதை இமேஜின் பண்ணிக்க வேண்டாம். அந்த பில்லருடைய நோக்கம் என்னன்னா, பிரகாரத்தை சுத்தியும் இருக்கக்கூடிய அந்த திரைச்சீலைகளை அந்த துணி, அதாவது லினன் கிளாத்ல, ஒயிட் லினன் கிளாத் மூலமாக மறைக்கப்பட்டிருக்கூடிய காரியம். இதுல எதுக்காக தேவன் இதை செய்ய சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்க்கும்போது, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களும், உள்ள நடக்கக்கூடிய பலிகளாகட்டும், அங்க நடக்கக்கூடிய எல்லா பலி முறைமைகள் வெளியிருந்து பாளையத்திலிருந்து அதை நீங்க பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. அதுக்காகத்தான் அது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மறைவான ஒரு பகுதியாக இருக்குன்னு பாக்குறோம். இதற்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கும்போது, வெளியே இருக்கக்கூடியவர்கள் உள்ளே நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதனுடைய காரியங்கள் கூட, அதனோட உயரங்கள் கூட நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7.5 அடிக்கு மேல இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, அடுத்த வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 14வது வசனம் சார். வசனம் 16 முதல். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாக செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரைகளையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். சுற்று பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம்
வெள்ளியினாலே பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். பாருங்க, இந்த வசனம் நமக்கு 2 வசனம் குறிப்பிடுறது. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் பிரகாரத்துக்கு ஒரு வாசல் இருக்கு. அந்த பிரகாரத்துக்கு வரக்கூடிய அந்த வாசல்ல ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஸ்கிரீன் மெயின் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனு. அந்த திரை என்ன கலர்னா 3 கலர்ல செய்யப்பட்டிருக்கு. ஒன்னு இளநூல், அப்புறம் ரத்தாம்பரம், அப்புறம் சிவப்பு. அதாவது இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா ப்ளூ, பர்பிள், அப்புறம் ஸ்கார்லெட் அப்படின்னு ஒரு 3 கலர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 கலரை வச்சுதான் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்கிரீன் செய்யணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த தொங்கு திரைக்கு அடுத்தது இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மற்றதா இருக்கும். எப்படி இருக்குன்னா அது ஒயிட்ல இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். பாருங்க அன்பான சகோதரர்களே, எல்லா பிரகாரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்ல இருக்கக்கூடிய அந்த ஊக் எதுலதான் இருக்கணும்னா அது வெள்ளியில தான் இருக்கணும். முக்கியமா அந்த ஸ்கிரீன் தொங்கக்கூடிய அந்த வளையம், அந்த பூன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வளையம் ஸ்கிரீன் நம்ம இருக்கக்கூடிய அந்த வளையம் அதுவும் வெள்ளியில இருக்கணும் அப்படிங்கிறது கூட அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க கவனிச்சுக்கலாம். அடுத்தது நீங்க அந்த பில்லரினுடைய கீழே அது வெண்கல பாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வெண்கலத்தினால் ஆன ஒரு ஒரு ஷூ மாதிரி இருக்கும். அதுலதான் நிறுத்தி அங்க அந்த பில்லரை நிறுத்தியிருப்பாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வசனம் வாசித்து நம்ம முழுமையாக நம்ம விளக்கங்களை நம்ம போயிடலாம். 18, 19 வாசிருங்க. வசனம் 18. பிரகாரத்தின் நீளம் 100 முழமும் இருபுறத்து அகலம் 50 முழமும் உயரம் 5 முழமுமாய் இருப்பதாக. ஓகே, இப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல இப்போ வாசஸ்தலத்துக்கு அடுத்த சகல பணிவிடைகளுக்கு தேவையான எல்லா பணிமுட்டுகளும் அதன் எல்லா மூலைகளும் பிரகாரத்தின் எல்லா மூலைகளும் வெண்கலமாய் இருக்க வேண்டும். ஓகே, சரிங்க, தேங்க்யூ சிஸ்டர். இப்ப பாருங்க, இப்ப நம்ம இதுவரைக்கும் படிச்சது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ்ல நான் காட்டுறேன். எல்லாருமே நீங்க நல்ல ஸ்கிரீன் கவனிங்க. இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய விஷயங்கள் பிரகாரம் எப்படி நிர்மாணம் செய்யப்பட்டிருக்குங்கிறத இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு நல்லா புரிய வைக்கும். இதுவரைக்கும் நம்ம படிச்ச வசனங்களை நம்ம மையப்படுத்தி இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கும், நீங்க பாருங்க. And thou shalt make the court of the tabernacle for the south side southward. There shall be hangings for the court of fine twined linen, of 100 cubits long for one side, and the 20 pillars thereof, and their 20 sockets shall be of brass. The hooks of the pillars and their fillets shall be of silver. And likewise for the north side in length there shall be hangings of 100 cubits long, and his 20 pillars and their 20 sockets of brass, the hooks of the pillars and their fillets of silver. And for the breadth of the court on the west side shall be hangings of 50 cubits, their pillars 10, and their sockets 10. And the breadth of the court on the east side eastward shall be 50 cubits. The hangings of one side of the gate shall be 15 cubits, their pillars 3, and their sockets 3. And on the other side shall be hangings 15 cubits, their pillars 3, and their sockets 3. And for the gate of the court shall be an hanging of 20 cubits, of blue and purple and scarlet, and fine twined linen, wrought with needlework. And their pillars shall be 4, and their sockets 4. All the pillars round about the court shall be filleted with silver, their hooks shall be of silver, and their sockets of brass. And the length of the court shall be 100 cubits, and the breadth 50 everywhere, and the height 5 cubits of fine twined linen, and their sockets of brass. All the vessels of the tabernacle in all the service thereof, and all the pins thereof, and all the pins of the court shall be of brass. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம பார்த்த இந்த இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம படிச்ச வசனத்துக்கும் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய காரியங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நீங்க கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய உயரம் அப்படிங்கும்போது நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்குது 5 முழ உயரம் அந்த பிரகாரம் இருந்துச்சுன்னு பாக்குறோம். ஒருவேளை ஒரு மனுஷன் ஃபீட்ல பார்த்தா 7.5 அடி, ஒருவேளை ஒரு சராசரி ஒரு மனுஷனுடைய உயரம்
6 அடி. 6 அடி அப்படின்னா உங்களுக்கு அங்க உள்ள என்ன காரியங்கள் இருக்கு அப்படிங்க நடக்குங்கிறத வெளியிருந்து பார்க்க முடியாது. அதனால ஒரு சராசரி மனுஷர்களுடைய உயரத்தை தாண்டி அந்த பிரகாரத்தினுடைய உயரம் இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அதுல நீங்க குறிப்பா நீங்க பார்க்கணும்னா அந்த பில்லர்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதை முக்கியமாக இந்த ஸ்கிரீன் தாங்கி நிக்கணும். அதுக்கு தான் அந்த பில்லர். இப்போ அந்த ஒவ்வொரு பில்லரும் நமக்கு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னும் போது நம்ம பார்க்கலாம். அது வந்து நம்ம அந்த பில்லர் என்ன பில்லருடைய வடிவமைப்பு இருக்குன்னா, ஒரு சித்தி மரம். அந்த மரம் முழுக்க எப்படின்னா உங்களுக்கு ஒரு வெண்கலத்தால ஆன ஒரு முலாம் பூசப்பட்ட ஒரு நிலைமையில அங்க இருக்கும். மேல டாப்ல வந்து உங்களுக்கு வெண்கலம் அங்க பூன் போடப்பட்டிருக்கும். அதாவது அந்த மரத்தினுடைய கார்னர்ல. அது ஏன் அந்த பூன் போட்டிருக்குன்னா, அந்த மரத்தை இறுக பிடிச்ச வண்ணமா அங்க இருக்கும். அந்த வெண்கலத்துல இருந்து ஒரு வெள்ளி கொக்கி மாதிரி உங்களுக்கு இருக்கும். வெள்ளி கொக்கி, அதாவது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, முதல்ல ஒரு மரம், அது சித்தி மரம். அந்த சித்தி மரத்தினுடைய தூண், அதுல மேல வந்து வெண்கல பாதம் கீழேயும் இருக்கும், மேலையும் இருக்கும். கீழேயும் வெண்கல பாதம் இருக்கும், மேலையும் வெண்கல பாதம் இருக்கும். அந்த பாதம் சொல்றது வந்து கீழே அது ஒரு லாக் பண்ண ஒரு சாக்கெட் மாதிரி இருக்கும். மேல வந்து உங்களுக்கு க்ளோஸ்டு சாக்கெட்டா அது இருக்கும். அடுத்தது அதுல ஒரு ஹூக் இருக்கும். அந்த ஹூக் வந்து வெள்ளியில செய்யப்பட்ட ஹூக் இருக்கும். அங்கிருந்து கீழே உங்களுக்கு நீங்க படிச்சு பார்த்திருப்பீங்க, இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. கீழே வந்து ஒரு இது மாதிரி அடிக்கப்பட்டு இருக்கும். அது வந்து வெள்ளியில செய்யப்பட்ட ஒரு ஹூக்கு. கயிறு இழுத்து அது உங்களுக்கு டைட்டா 2 பக்கம் கட்டியிருப்பாங்க. 2 பக்கமுமே இருக்கும். அந்த துணி உங்களுக்கு வந்து லினன் கிளாத்ல செய்யப்பட்ட ஒரு துணி. லினன் கிளாத்னா நம்ம செய்யறோம், அது ஒரு பஞ்சு. அந்த பஞ்சு எடுத்து அந்த பஞ்சுல இருந்து ஒரு வெண்மை நல்ல ஒரு பியூர் ஒயிட்ல இருக்கும். அதுல செய்யப்பட்ட ஒரு நூல், அந்த நூல் மூலமா செய்யப்பட்ட ஒரு ஸ்கிரீன். அதை வந்து உங்களுக்கு எப்படி செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஒரு பார்ட் அந்த கிளாஸ் வரும்போது அதை பத்தின காரியங்கள் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். பாருங்க அன்பான சகோதரர்களே, இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த ஒவ்வொரு மீனிங்ல நம்ம பார்க்கும்போது கலர் மீனிங்கை நம்ம பார்க்கணும். முதல்ல வந்து அந்த ஸ்கிரீன் பகுதி வரும்போது அந்த கலர் பார்க்கலாம். 3 கலர் செய்யப்பட்டிருந்துச்சு ஸ்கிரீன். அந்த ஸ்கிரீன் என்ன கலர்னா ப்ளூ, அப்புறம் பர்பிள், அப்புறம் ஸ்கார்லெட் அப்படின்னு பார்க்கணும். அதை வந்து நம்ம இது வந்து டைரக்ட் கலரா நம்ம பார்க்கறோம் அப்படின்னா இளநீலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து அந்த பர்பிள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரத்தாம்பரம் அப்படின்னு சொல்லப்பட்டு அதனுடைய கலரை நீங்க பார்க்கும்போது வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, நான் உங்களுக்கு திரும்ப ஒரு முறை அந்த கலர் காரியங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அது தனி ஸ்லைடு இல்லை. இப்ப நீங்க பாருங்க, இதுல வந்து இளநூலும் ரத்தாம்பரமும் சிவப்பு நூலும் அப்படின்னு தமிழ்ல இருக்கு இல்லையா? இளநீலம், ரத்தாம்பரம், சிவப்பு. இப்போ இளநீலம் அப்படிங்கிறதுக்கும் ரத்தாம்பரத்துக்கும் சிவப்புக்கும் நம்ம வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்த கலர்ஸ் அங்க எங்கிருந்து கிடைச்சிச்சு அப்படிங்கும்போது அந்த கலர்னுடைய சோர்ஸ், அந்த மெட்டீரியல் சோர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இருக்கிற மாதிரியான கெமிக்கல் டைஸ் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு அவங்க எடுத்தது எல்லாமே வந்து ஒவ்வொரு சிவப்பு எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு வகையான ஒரு புழு வகையிலிருந்து அதனுடைய பிளட்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. அதுல வந்த ஒரு சின்ன ஒரு பிளட் மாதிரியான ஒரு லிக்விட் கிடைக்கும், அதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்குமே அதனுடைய வாட்டர் சோர்ஸ் மெட்டீரியல் சோர்ஸ் எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இதனுடைய மீனிங் எதை அடையாளப்படுத்துது? ரத்தம் அப்படிங்கும்போது, ரத்தம் அப்படின்னா நமக்கு தெரியும் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலிய ரேன்சம் அடையாளப்படுத்தும். அது அப்புறம் ரத்தாம்பரம் அப்படிங்கும்போது அது ராஜரீகத்தை அடையாளப்படுத்துது. அப்புறம் இளநீலம் அப்படிங்கும்போது அந்த இளநீலம் அப்படின்னு சொன்னா இளநீலம் அடையாளப்படுத்தும். அது வந்து ஒரு நிமிஷம், அது அந்த பார்ட் மட்டும் நான் உங்களுக்கு இன்னைக்கு அந்த ஸ்லைடு இல்லை. காரணம் நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம இன்னைக்கு பேச போறது இல்லை. அதனால நீங்க இந்த 3 கலர் மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. திரும்ப நான் வரும்போது நான் சொல்றேன். அந்த இளநீலத்தினுடைய காரியம் அப்படிங்கும்போது வெறும் ப்ளூ அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த ப்ளூ மாத்திரம் இல்லை, அந்த ப்ளூவோடு சேர்ந்து இன்னொரு கலரும் இருக்கு. ஒயிட் அப்படின்னு வரும்போது ஒயிட்டுக்கு வந்து நம்ம பார்க்குறோம் மெயின் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த பிரகாரத்தினுடைய காரியம். இந்த ஸ்கிரீன் நீங்க பார்த்துங்க. ஒயிட் வந்து முழுக்க வந்து அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஒரு ஒளி முழுமையை குறிக்குது. அது மாத்திரமல்ல, அது எல்லா கலருமே அதுல இன்க்ளூடிங் எல்லா கலருடைய தொகுப்பா தான் அந்த ஒயிட்டை நமக்கு சொல்றாங்க. காரணம் என்னன்னா எந்த விதமான கலப்படம் இல்லாத ஒரு பியூரிட்டியை அடையாளப்படுத்துறது தான் ஒயிட்டு. அந்த ஒயிட்ல இருக்கு ஒரு பாவம் இல்லாத ஒரு கரையற்ற ஒரு நிலைமை. அது பாவம் இல்லாத நிலைமையை குறிக்கிறது ஒயிட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ஏன்னா நம்ம இன்னைக்கு பிரகாரத்துல பார்க்கக்கூடிய அந்த ஒயிட் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். பிரகாரத்துல மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம இன்னைக்கு ஸ்லைட்ல கொண்டு வரல. அது அடுத்த கிளாஸ்ல தனி கிளாஸ் நம்ம கொண்டு வரனால அது இன்னைக்கு இல்லை. நீங்க அந்த 3 கலர் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 3 கலருடைய ஆவிக்கு ரத்தத்தோட நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒயிட் சுத்தியும் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஒயிட் வந்து ஒரு பாவம் இல்லாத ஒரு நிலையை அங்க குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அந்த வெள்ளி பார்த்தோம், அதுல இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ண வெள்ளி எதை அடையாளப்படுத்துது? சத்தியத்தை அடையாளப்படுத்துது. எப்படி சத்தியம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த சத்தியம். 3 வருஷம் ஊழியங்கள்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக சத்தியங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன விசுவாசிக்கிறோம். விசுவாசிச்சு அந்த விசுவாசத்தினால நம்ம நீதிமான் நிலைக்கு வந்திருக்கிறோங்கிறத அடையாளப்படுத்துறது அந்த வெள்ளி. அடுத்தது இருக்கிறது அங்க வெண்கலம், அதாவது நம்ம காப்பர்னு சொல்லுவாங்க, இல்ல பிராஸ். அது காப்பர் தான் ஆக்சுவலா ரா மெட்டீரியல். சில இடங்கள்ல உங்களுக்கு பிராஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க பிராஸ் நம்ம எப்படி அடையாளப்படுத்துறோம் அப்படின்னா, பிராஸ் வந்து நீங்க பார்க்கும்போது, அதாவது வெண்கலம் அப்படிங்கும்போது அது வந்து பார்க்கறதுக்கு தங்கம் போல இருக்கும், ஆனா தங்கம் இல்லை. தங்கத்தினுடைய நிறத்திற்கு ஒப்பான நிறமாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா தங்கம் அப்படின்னு வரும்போது கோல்டு அப்படின்னா அது தெய்வீக நிலைமை. ஆனால் இங்க தெய்வீக நிலைமை போல இருக்கும், ஆனா தெய்வீக நிலைமை இல்லை. இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, மனுஷனுடைய அதாவது ஆதாம் படைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். ஆதாம் எப்படி படைக்கப்பட்டாங்க அப்படின்னா, ஆதாம் படைக்கப்பட்டது அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு கடவுள் தேவன் இருக்கக்கூடிய நிலைமை வேற, மனுஷன் இருக்கக்கூடிய நிலைமை வேற. ஆனா அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லும்போது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவருடைய சாயல் அப்படிங்கும்போது அந்த அந்த நிறம், அந்த கலர் உங்களுக்கு டிஃபரன்ஸ். வெண்கலம் அது தங்கம் இல்ல, தங்கத்தை போல கிட்டத்தட்ட தங்கத்தை நெருங்கி இருக்கும். அதான் நம்ம இங்க எப்படின்னா நியர்லி கோல்டு அப்படின்னு தான் இருக்கும். இட்ஸ் கலர் அப்ரோச்சிங் மோஸ்ட் நியர்லி தட் ஆஃப் கோல்டு அப்படின்னு அங்க சகோதரர் அங்க குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த 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 காரியமா நாங்க போட்டிருக்க நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த பிரகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான இந்த 3 மெட்டீரியல்லையும் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதுல பொருத்தப்பட்டிருக்குது அப்படின்னா, சித்தியும் மரத்துல பொருத்தப்பட்டிருக்கு. சித்தியும் மரம் அப்படி சொல்லும் போது அந்த மரம் அது வந்து ஒரு மனுஷனை அடையாளப்படுத்துது. மரம் அப்படின்னாலே மனுஷன் தான். அது வந்து எதை அடையாளப்படுத்துது? பாவ நிலைமைய மூடி கவர் பண்ணி இருக்கு அங்க வெண்கலம் அப்படி சொல்லி பார்க்கலாம். அதாவது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஆதாம் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அங்க மனுஷன் பரிபூர்ண மனுஷனை அடையாளப்படுத்துறாங்க. அப்போ அதே மாதிரிதான் இந்த பில்லர், ஒவ்வொரு பில்லரும் அடையாளப்படுத்துது பரிபூர்ண மனுஷனை அடையாளப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். சரிங்க, அன்பான சகோதரர்களே, இந்த பில்லர் அப்படி வரும்போது அது நமக்கு பிரகாரத்துல மாத்திரம்தான் வந்து இந்த இடம் இருக்கும். இன்னொரு இடம் நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்க பிரஸ்தலமோ போகும்போது எல்லாமே வந்து அங்க இதே சித்தி மரம், இதே வெண்கலம் இருக்காது, அங்கெல்லாம் கோல்டு வந்துடும். நம்ம அந்த இடம் அந்த பாட்டு வரும்போது நம்ம அதை குறித்து நம்ம படிப்போம். இப்போ நம்ம பிரகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒண்ணுதான், சித்தி மரம், அங்க வெண்கலம் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கோம். அங்க தங்கம் எதுவுமே இருக்காது, வெண்கலமும் வெள்ளியும் மாத்திரம் இருக்கும் நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இப்போ இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட் மாத்திரம் நாம இன்னைக்கு பார்க்கல, நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். அடுத்த வாரம் நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து நம்ம இந்த ஒயிட்ல இருந்து சுத்தியும் இருக்கக்கூடிய ஒயிட் தான் பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய இந்த பில்லர் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த பில்லர் வந்து எப்படி இருக்கு அப்படி சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய மேலையும் கீழையும் இருக்கக்கூடிய வெள்ளி. இந்த கயிறு எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கும்போது நமக்கு தெரியும். நம்ம மீன்வள சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்திருப்போம். அங்க வந்து கயிறு அப்படின்னா கயிறு எப்படி திரிப்பாங்க அப்படிங்கும்போது 2 நூலை ஒன்னா அங்க முறுக்கும் பொழுது கிடைக்கும் நமக்கு ஒரு கயிறு. அந்த 2-3 நூல்களை ஒன்னா முறுக்கி வரும் பொழுது அங்க நமக்கு தெரியும், அது அன்பு சத்தியம் இரண்டையும் சேர்த்து முறுக்குனா தான் கிடைக்கும் நமக்கு. அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு காரியம் நம்ம வரும்போது அங்க அன்பின் கயிறால அங்க வந்து தாங்க நிக்குது அப்படி சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்க, இப்போ இந்த பிரகாரம் நம்ம வந்து எங்க போறதுக்கு அங்க இருக்குன்னா, ஆசரிப்பு கூடாரத்துக்கு போறதுக்கு சுத்தியும் இருக்கு. அதாவது இதுக்குள்ளதான் ஆசரிப்பு கூடாரம் இருக்கு. அப்படின்னா இந்த பிரகார நிலைமை நமக்கு எதை அடையாளப்படுத்துது? பிரகார நிலைமை எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய நிலையை அடையாளப்படுத்துறது நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே பார்த்தது போல பிரகாரம் பரிசுத்த நிலைமை, இது மனுஷனுடைய பரிபூர்ண நிலைமையை அடையாளப்படுத்துறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ பாளையம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல பாளையம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, பாளையம் அடையாளப்படுத்துறது பாவ நிலைமைய. இப்ப பாவ நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு எப்படி நம்ம வர்றோம் அப்படின் போது இப்ப நாம புரிஞ்சு கொள்ளலாம்.
நாம எல்லாருமே வந்து ஒரு காலத்துல பாவிகளாக இருந்தோம். பாவிகளாக இருந்த நம்மள இந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நம்மளை எப்படி வந்து இது வரைக்கும் இந்த பிரகாரம் வரைக்கும் நம்மளை கொண்டு வந்திருக்குது அப்படின் போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த ஜீவன், அதாவது அவர் கொடுத்த ஈடு பலி. அந்த ஈடு பலியை நம்ம எப்ப விசுவாசிக்க ஆரம்பிச்சோமோ அப்ப நம்ம நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமைக்கு வர்றோம். நான் திரும்ப ஒரு முறை சொல்றேன், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த வரி மாத்திரம் நீங்க நினைவு வச்சுக்கோங்க. அதாவது நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிச்சிட்டார் அப்படின்னு நம்ம என்னைக்கு நம்ம வந்து விசுவாசிக்க ஆரம்பிச்சோமோ அந்த விசுவாசித்த அந்த ஒரு புள்ளையில நமக்கு கிடைக்கிற ஒரே மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நீதிமான் அப்படிங்கிற. நம்ம எல்லாரும் நீதிமான் இல்ல, பாவி. நம்ம பாவிகளா இருக்கக்கூடிய நாம எப்படி நீதிமான் நிலையை அடையிறோம் அப்படின்னா விசுவாசத்தினால நம்ம நீதிமான் நிலையை அடையிறோம். நமக்கு ரோமர்ல நம்ம அநேக வசனங்கள் வாயிலாக அதை நம்ம படிச்சிருக்கிறோம். எப்படி நம்ம நீதிமான் ஆயிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இங்கதான் வந்து நமக்கு அதுக்கான அடையாளங்கள் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பாருங்க, இங்க பேதுருவினுடைய வசனங்கள் இந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம். எங்க இவர் எதை பேஸ் பண்ணி சொல்றாருன்னா இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை அவர் பேஸ் பண்ணி சொல்றாரு. அப்படின்னா ஆச்சரியமான ஒளி எங்க இருக்கு அப்படின்னா மகா பரிசுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷெக்கினா ஒளி தான். அதைத்தான் நம்ம இடையே நம்முடைய இலக்கு. இப்ப நம்ம எப்படி உள்ள வர்றோம் அப்படிங்கிறத சொல்றாரு. நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னா அந்தகாரத்துல இருந்தோம். முதல்ல நம்ம எங்க இல்லை அப்படின்னா தேவனுடைய ஜனங்களாக, அவருடைய சொந்த ஜனங்களாக நம்ம இல்லை. நம்ம வந்து எங்க இருந்தோம் அப்படின்னா பாவிகளும் பரதேசிகளுமாக நம்ம பாளையத்துக்கு புறம்பே இருந்தோம். புறஜாதிகள் இல்லையா, பாளையத்துக்கு புறம்பே இருந்தோம். அப்ப பாளைய நிலைமையே யார் அடையாளப்படுத்துறீங்கன்னா அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அந்த பாளையத்திலே வாய்ப்பு. பாளையத்துக்கு அப்புறம் இருக்கிறவங்க புறஜாதிகள். இப்ப புறஜாதிகளா இருந்த பாளையத்துக்கு அந்த பக்கம் இருந்தோம். அப்புறம் பாளையத்திலிருந்து நம்ம நேரடியாக நம்ம வந்து இந்த பிரகாரம் அப்படிங்கிற நிலையை அடைய வைக்கிறது. இந்த பிரகாரம் நிலையை அடைய வைக்கிறத எதுக்கு அடையாளமா நம்ம சொல்றோம் அப்படின்னா நாம் அடிப்படை சத்தியங்கள் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது உண்மையான சத்தியங்களை கேட்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிலையை அடையாளப்படுத்தும். அப்போ இந்த நிலைக்கு நம்ம வர வச்சது, அதாவது ஒரு ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவருடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா சத்திய வசனத்தை நம்ம கேட்கணுங்கிற வாஞ்சை நம்ம மனசுக்குள்ள எப்போ ஏற்பட்டுச்சோ அப்பவே நம்ம எங்க வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரகாரத்தை அடைய ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க, இந்த பிரகாரத்துல என்ன இருக்கு அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த அந்த ஈடு பலி நிமித்தமாக அங்க இருக்கக்கூடிய அந்த பிரகாரம் நமக்கு வழி திறக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த பிரகாரம், ஒட்டுமொத்த பிரகாரமும் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இயேசு கிறிஸ்துனுடைய பலி, அந்த பலி மூலமாக நம்ம அவரிடத்துல தேவனிடத்தில் நம்ம நெருங்கி சேர்றதுக்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ரெண்டுமே ஒரு மிக முக்கியமான ஒரு இணையாக நம்ம பார்க்கிறோம். சரிங்க, இது ஜெனரலா நம்ம பார்த்த ஒரு பிரகாரத்தினுடைய தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு நிலைமை பார்க்கிறோம். இப்போ இந்த பிரகாரத்துல இருக்கக்கூடிய அந்த தூண் எப்படி நிர்மாணம் செய்யப்பட்டிருக்குங்கிறத பார்க்கும்போது அந்த 60 தூணுமே பாருங்க, வடக்கு பகுதியில 20 தூண், கிழக்கு பகுதியில 20 தூண், பின்னாடி இருக்கக்கூடிய 10, முன்னாடி இருக்கக்கூடிய 10. அப்போ மொத்தம் 60 தூணும் எப்படி நிர்மாணம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா அதுல ஒரு சயின்டிபிக் காரியம் ஒன்று இருக்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு பிசிக்ஸ் தியரி நம்ம பார்க்குறோம். அந்த பிசிக்ஸ் தியரியில என்ன இருக்குங்கிறத அந்த தியரி முதல் பார்க்குறோம். இந்த தியரி கூட நமக்கு இது புரிஞ்சுக்கிறது மூலமா, அதாவது இந்த லா ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு லா இருக்கு பிசிக்ஸ்ல. இந்த லா அடிப்படையில தான் வந்து இந்த காரியம் இந்த பிரகாரத்தினுடைய தூண் நிறுத்தப்பட்டிருக்குங்கிறத, இந்த ஒட்டுமொத்த பிரகாரமும் இதைதான் வந்து நிர்மாணிக்கப்பட்டிருக்குங்கிறத, இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இதுல நீங்க கவனிங்க, இதுல ஏபி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கியா, இந்த ஏபி அப்படிங்கிறது வந்து அந்த போஸ்ட் அப்படின்னா அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த
அந்த தூண் பில்லர் அந்த போஸ்ட். ஓகேங்களா? இது ஏ டாப்பு, பி வந்து பாட்டம். அந்த பில தான் வந்து என்ன பண்ணுன்னா, அங்க பில ஒரு சாக்கெட் இருக்கு, மேல ஏல ஒண்ணு இருக்கு. ஆனா பி தான் எதை தாங்கிட்டு இருக்குதுன்னா, அந்த ஒட்டுமொத்த போஸ்டையும் தாங்கிட்டு இருக்கு. அது வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு குழி மாரி செஞ்சிருப்பாங்க. அந்த குழியில தான் வந்து ஊனி நிறுத்தியிருப்பாங்க. அந்த போஸ்ட நிறுத்தியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த பி அந்த பி இருக்கு இல்லைங்களா? பி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னா, என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு சி அண்ட் டி 2ம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல என்ன பண்ணணும்னா, கயிறு வச்சு நிக்கணும். இப்போ உங்களுக்கு இ அண்ட் எஃப் 2மே கயிறு. ஓகேங்களா? இந்த கயிறு வந்து உங்களுக்கு சில ஒரு ஊக்கு இருக்கும், டில ஒரு ஊக்கு இருக்கும். இந்த சி பாயிண்ட்டும் டி பாயிண்ட்டும் வெள்ளியில நம்ம பார்த்தா அந்த ஹூக்கு இது சரியான சமதள அதாவது டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க நல்லா கவனிக்கணும். இப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் பொழுது நீங்க உங்களுக்கு எது ஈக்குவலா டைட்டா பிடிச்சு கட்டும்போது, இப்போ ஒரு எக்ஸாம் சொல்றேன். எஃப் மட்டும் டைட்டா இருக்கு, இ லூஸா இருக்கு அப்படின்னா பில்லர் சாஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ எஃப் எவ்வளவு டைட்டா எவ்வளவு ஃபோர்ஸ்ல கொடுத்து கட்டியிருக்காங்களோ அதே ஃபோர்ஸ் அதே சேம் டிஸ்டன்ஸ் இயும் இருக்கணும். அப்படி கொடுத்தா இது என்ன ஆகுதுன்னா, இது ஸ்ட்ரைட்டா இருக்கும், அதே சமயம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நீங்க கவனிங்க, இந்த பில்லர் இந்த பி அப்படிங்கிற சாக்கெட்டுக்குள்ள அந்த வெங்கல பாதம் அப்படின்னு தமிழ்ல வசனம் சொல்லப்பட்டிருக்கும். வெங்கல பாதத்துக்குள்ள அதை வந்து ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா கொடுக்க, அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கொஞ்சம் கூட அசையாம உறுதியா நிலை நிறுத்தப்படணும்னு சொன்னாக்க இந்த சி அண்ட் டி அப்புறம் அந்த கயிறு ரொம்ப முக்கியமாக இருக்கு. பாருங்க, இப்போ வெங்கல பாதம் நம்ம பாக்குறோம். அந்த வெங்கல பாதத்துல தான் அந்த பில்லர் நிக்குது. அதாவது ஒட்டுமொத்த பிரகாரம் முழுக்க அந்த வெங்கலத்துல தான் நிக்குது. அப்படின்னா இந்த சி அண்ட் டி கரெக்டான டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். இந்த கரெக்டான டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது நமக்கு இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் அந்த இறுக்கம் என்ன மாதிரியான இறுக்கம் அப்படின்னா, நம்ம வெளியில அப்படின்னா பாளையத்துக்கு புறம்ப அப்படின்னா பாவ நிலைமை உலகத்துல இருந்தோம். இப்ப நம்ம எல்லாருமே உலகத்துல இருந்தோம். உலகத்துல இருந்து ஒரு சில சத்தியங்களை கேட்கும் போது, அதாவது உண்மையான சத்தியங்களை கேட்கும் பொழுது, உண்மையான சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறம் நாம இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம நிலை நிறுத்தப்படுறதுக்கு ஒரு பரிபூர்ண தன்மையில அப்படியே நிக்கணும் அப்படின்னா இந்த கயிறு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த கயிறு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த அந்த பிரகாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும். அப்ப பிரகாரம் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா நாம சத்தியம் கேட்ட சத்தியங்கள் நமக்குள்ள உறுதியா இருக்குதுன்னு அர்த்தம். உறுதியா நிலைச்சு நிக்கிறோம், நம்ம கேட்ட சத்தியத்தின்படி நிலைச்சு நிக்கிறோம் அப்படின்னா பிரகாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப பிரகாரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நம்முடைய பிரகாரம் அடையாளப்படுத்தக்கூடிய நம்முடைய பரிபூர்ண மனுஷீக நிலைமை, பரிபூர்ண மனுஷன் அப்படிங்கிற அந்த நிலைமை நமக்குள்ள எப்பொழுதுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் திரும்ப இந்த பாயிண்ட் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் சுருக்கமா. அதாவது நாம பாவ நிலைமையில இருந்தோம், பாவ நிலைமையிலிருந்து பரிசுத்த நிலைமைக்கு வர்றதுக்கு இந்த பிரகாரம் தான் முக்கியமா இருக்குன்னு பாக்குறோம். இந்த பிரகாரம் நமக்கு எதை அடையாளப்படுத்துதுன்னா, நாம கேட்ட உண்மையான சத்தியங்கள், அந்த சத்தியத்தை நமக்குள்ளாக நம்ம இருதயத்துல நம்ம வைத்து அந்த சத்தியத்தை நம்ம உறுதியாக நம்ம நிலைத்து நிற்கும் பொழுதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரிபூர்ண மனுஷனுடைய நிலைமை ஸ்ட்ராங்கா இருக்குன்றத அர்த்தப்படுத்துறதுதான் இந்த டயக்ராம், இந்த பிரகாரத்தினுடைய காரியம். இந்த கோர்ட் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பில்லரும் இதே கான்செப்ட் தான் அங்க செய்யப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டுமே சி அண்ட் டி ஹூக் நமக்கு வெள்ளி, அது சத்தியம். நம்ம அந்த சத்தியத்துலதான் நம்ம வந்து தாங்கி நிக்கிறோம். அப்போ சத்தியம் கொஞ்சம் நமக்கு நம்ம அங்க வந்து ஏதாவது ஒரு நம்ம கற்றுக்கொண்ட சத்தியத்தை நம்ம ஏதாவது ஒன்ன விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அங்க என்ன ஆயிடும்னா சாஞ்சிரும்னா பிரகாரம் விழுந்துரும். பிரகாரம் கீழே சாஞ்சதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம பரிபூர்ண நிலையை இழக்க ஆரம்பிக்கிறோம். பரிபூர்ண நிலையை இழக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்து மூலமாக நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியத்துல நம்ம வேரூன்றி நம்ம நிக்கவில்லை அப்படின்னு அர்த்தப்படுத்தும். பாருங்க, நம்ம இதை நம்ம எங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா ஏசாயா 33:20 ஒரு அருமையான வசனம் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வசனம் நீங்க வாசிக்கலாம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் வசனம் 20. தம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும்
பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகள் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. பாருங்க, நமக்கு அந்த 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 முளைகள் அப்படின்னா முளைக்குச்சி அடிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அதாவது நல்லா ஆழம் அடிச்சிருது, அது ஒரு ஆணி போல இருக்கும், அது ஃபுல்லா ஸ்ட்ராங்கா மண்ணில் அடிச்சிருது. அதுல இருந்து பிடுங்க முடியாது. பிடுங்க முடியாதுன்னா சத்தியம் நமக்குள்ள நம்ம கேட்ட ஒவ்வொரு பாடமும் அடிப்படை சத்தியங்கள் இருந்து நீங்க நம்ம கேட்ட ஒவ்வொரு முக்கியமான எல்லா சத்தியங்களும் நமக்கு எப்படி இருக்கணுமா, ஒருவரும் பிடுங்க முடியாத அளவுக்கு அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை பிடுங்கிறதுக்கு பிடுங்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம உறுதியாக அதுல நம்ம அந்த சத்தியத்தை உள்வாங்கி இருந்தோம்னா அது ஒருவரும் பிடுங்கி போட முடியாதுங்கிறத அர்த்தப்படுத்துது. அதே மாதிரி அந்த கயிறும் அருந்து போகாத அளவுக்கு நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதையும் கூட நம்ம பார்க்கணும். அதை அறுக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னா நம்ம அந்த சத்தியத்தை நம்ம நல்லா ஒரு நல்ல ஒரு 100% அதை உள்வாங்கி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு தெளிவாக இருக்கும்னு சொல்லி பார்க்கணும். சரிங்க, இப்ப நம்ம இந்த பிரகார நிலைமையை நம்முடைய மூத்த சகோதரர் ஒரு அருமையான ஒரு கான்செப்டோட இதை வந்து பொருத்தி பார்க்கிறார். இப்ப நமக்கு நாம எப்படி ஒரு பாவ நிலைமையிலிருந்து இந்த பரிசுத்த நிலைமைக்கு நம்ம மாறுறது, இது ஏதாவது லாஜிக் இருக்கா, இது ஏதாவது பண்ண முடியுமா, எப்படி அப்படிங்கும்போது ஒரு அருமையான உதாரணம் கொடுக்குறாங்க. அந்த உதாரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த பட்டாம்பூச்சி. தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிப்புமே நமக்கு சிருஷ்டிப்பு மூலமா நமக்கு பாடம் இருக்கிறது நம்ம பார்க்கணும். இந்த பட்டாம்பூச்சி மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, பட்டாம்பூச்சி படைக்கப்பட்டதே நாம எப்படி பரிசுத்தம் ஆகணும், எப்படி நம்ம மறுரூபம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு உயிரினம். நீங்க நல்லா கவனிங்க, இந்த பட்டாம்பூச்சி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். பட்டாம்பூச்சி பார்க்காதவங்க யாருமே இல்லை. இந்த பட்டாம்பூச்சியில இருக்குது இந்த ரகசியம். நாம பாவத்துல இருக்கிறோம், பாவியா இருக்கிறோம். பாவியா இருக்கிற நாம எப்படி பரிசுத்த நிலையை அடையிறதுங்கிறதுக்கு இந்த பூமியிலேயே நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சிருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த பட்டாம்பூச்சி. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பட்டாம்பூச்சியை நம்ம பார்க்கும்போது நமக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, இந்த பட்டாம்பூச்சி பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அது பார்க்கும் பொழுது அழகா சிறகடிச்சு பறக்கும்போது இந்த பட்டாம்பூச்சியை வெறுக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு அழகா இருக்கும். அப்படியே கண்ணில் பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சிகளாக இருக்கும் இந்த பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சியோட அழகு அவ்வளவு அழகு. ஆனால் அன்பான சகோதரர்களே, இந்த பட்டாம்பூச்சி பார்க்கறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கு இல்லையா, இந்த அழகான இந்த நிலையை அடையிறதுக்கு பட்டாம்பூச்சி கடந்து வந்த பாதைகள் வேற 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 இடங்கள்ல இருந்து ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த நிலையை அடைஞ்சிருக்கு. என்னங்க இது நிலை அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்படி நிலை அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது என்ன நடந்திருக்கு பட்டாம்பூச்சியோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். அடுத்த 2 நிமிஷம் ரொம்ப முக்கியமான காரியம். இது வரைக்கும் படிச்ச இந்த 1 மணி நேரம் வகுப்புல படிச்ச விஷயத்த நம்ம வந்து 2 நிமிஷத்துல ஒரு கான்செப்ட்ல படிக்கணும். இந்த பட்டாம்பூச்சியோட வாழ்க்கை சுழற்சியிலிருந்து. சரி, வாழ்க்கை சுழற்சி அப்படின்னா பட்டாம்பூச்சி மற்ற உயிரினங்களைப் போல, இப்ப பாருங்க, ஒரு யானை நீங்க பாக்குறீங்க, ஒரு சிங்கம், ஒரு 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 ஆடு, ஒரு மாடு, நம்ம நிறைய பார்க்கிறோம். ஒரு மாடுனுடைய உருவத்தை போலவே இன்னொரு மாடை வந்து என்னன்னா அது குட்டியாக பெற்றெடுக்கும், ஈன்றெடுக்கும். யானை அதே போலதான், சிங்கம் அதே போலதான், பறவைகள் அதே மாதிரிதான். ஒரு கோழி குஞ்சு அதே மாதிரியே இருக்கும். தன்னுடைய தாய் தகப்பனை போலவே இருக்கும், அவர் தன்னுடைய தாயை போலவே இருக்கும், தன்னுடைய தகப்பனை போலவே இருக்கும் அதனுடைய குட்டி. ஓகேங்களா? ஆனா இந்த பட்டாம்பூச்சி மாத்திரம் தன்னை மாதிரியே இன்னொரு உருவத்துல இன்னொரு குட்டிய சின்ன பட்டாம்பூச்சிய பெற்றெடுக்கிறது மாதிரி இல்லை. இது எப்படி இருக்குன்னா, இதோட சுழற்சி, பட்டாம்பூச்சி ஒரு முட்டையிடும், முட்டையிட்டு அந்த முட்டையிலிருந்து ஒரு பட்டாம்பூச்சி வராது. என்ன வரும் அப்படின்னா ஒரு புழு வரும். அந்த புழு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப அருவருப்பா இருக்கும். புழு யாரா விரும்புவாங்களான்னா கண்டிப்பா யாரும் விரும்ப மாட்டாங்க. புழு அப்படின்னு சொன்னாலே அது அருவருக்கு தக்க நிலைமையில தான் இருக்கும். அந்த புழுல இருந்துதான் உருவாகும். அந்த புழு என்ன பண்ணுன்னா, அந்த புழு யோசிக்கும், நம்ம இந்த புழுவா பிறந்துட்டோம், நம்ம புழுவா இருக்கிறோம், நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கிறோம். இந்த அருவருப்பா இருக்கக்கூடிய இந்த சரீரம், அருவருக்கு தக்க இந்த சரீரம், ஆனா நம்மளுடைய அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அழகான பட்டாம்பூச்சிங்கிற உருவத்தில் இருக்கிறாங்க, அழகான உருவத்தில் இருக்காங்க. நாமட்டே எப்படி அருவருப்பான உருவத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த புழு யோசிக்கும். அப்படி புழு யோசிச்சுட்டு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த புழுவாவே சாகறதுக்கு அது விரும்பாது. பட்டாம்பூச்சியா மாறுறதுக்கு தன்னுடைய வாழ்க்கையில சில முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கும். எப்படின்னா, நிறைய சாப்பிடும்போது அதனுடைய சரீரத்துக்கு மேல ஒரு பெரிய ஓடு மாதிரியான ஒரு உருவம், ஒரு ஓடு உருவாகும், ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த ஓட்டுக்குள்ள போயிட்டு ஒரு 20 நாள் அது இருக்கும். 20 நாளுக்கு அப்புறம் அது கரெக்டா நல்லா சாப்பிட்டு நல்லா உற்சாகமா அது என்ன ஆயிரும்னா அந்த ஓட்டுக்குள்ளேயே இருக்கும். ஓட்டை விட்டு வெளியே வராது. ஓட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அந்த பாதுகாப்புல இருக்கும் பொழுது
கரெக்டா 20 நாள் கழிச்சு அது என்ன ஆகுனா அது வெடிச்சு பட்டாம்பூச்சியாக வரும். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு கதை மாதிரி இருக்கும். என்ன இப்படியா அப்படின்னா கண்டிப்பாக நீங்க நிறைய பார்த்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் கூட நான் காட்டிடுறேன். அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்ல பட்டாம்பூச்சியினுடைய சுழற்சியை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. பட்டாம்பூச்சியின் சுழற்சினா பட்டாம்பூச்சி எப்படி உருவாகுதுங்கிறத இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் பாருங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் பட்டாம்பூச்சியிட்ட முட்டை. பட்டாம்பூச்சியுடைய முட்டை இப்படித்தான் இருக்கும். அந்த முட்டையை உடைஞ்சு முட்டை உடைஞ்சுனா அந்த முட்டையிலிருந்து வெளிவருது ஒரு புழு. இந்த புழு நீங்க பார்க்கும் பொழுதே அது ஒரு அருவருக்கத்தக்க நிலைமையில தான் இருக்கும். அந்த புழு இதுதான் நம்ம பார்க்கிறோம். இப்படித்தான் நாம இருக்கிறோம். இத பாவ நிலைமை. இந்த பாவ நிலைமையில எல்லாரும் பார்த்து வெறுக்கத்தக்க இந்த மாமிச நிலைமையில நாம இருக்கிறோம் புழுவா. இப்ப இந்த புழு என்ன பண்ணுதுன்னா அதனுடைய வாழ்நாள் ரொம்ப குறைவு. அதனோட வாழ்நாள்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அது சாப்பிட்டுட்டே இருக்கும். 24 மணி நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கும். அது எந்த அளவுக்கு சாப்பிடுதோ அந்த அளவுக்கு அதுக்கு என்ன பண்ணுன்னா அதுக்கு மேல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு மரக்கிளையிலையோ ஒரு இதை நீங்க எல்லாமே நீங்க நிறைய செடிகளை நீங்க பார்க்கணும். ஓடு மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு காஞ்ச ஓடு மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஓட்டுல இருந்து அது வெடிச்சுட்டு அது வெளியே இப்போ வருது. இப்போ அது வருது அழகான ஒரு பட்டாம்பூச்சியாக வந்துருக்கு. ஓகேங்களா? இதுதான் பட்டாம்பூச்சியினுடைய சுழற்சி. அன்பான சகோதரர்களே, இப்போ நம்ம பார்க்கிறோம் இது எதை அடையாளப்படுத்துதுன்னா அழகான ஒரு புது சிருஷ்டியினுடைய நிலைமையை அடையாளப்படுத்துது. இப்ப நல்லா கவனிங்க. இதே மாதிரிதான் இப்ப நம்ம புழுவா இருந்தோம். ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே வேதமானவர்களால இப்ப நம்ம புழுவா இருந்தோம். இப்ப புழுவா பிறந்துட்டோம். இப்ப புழுவா பிறக்கும்போது நம்முடைய அப்பா யாருன்னா பிதாவாகி தேவன். இப்போ நம்முடைய அப்பா போல அம்மா போல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து போலையும் பிதாவாகி தேவனை போலவும் நம்ம இல்லை. ஏன்னா அவங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்க, பரிசுத்தமான நிலைமையில் இருக்காங்க. நாம பாவ நிலைமையில இருக்கிறோம், அருவருப்பத்தக்க நிலைமையில இருக்கிறோம். இந்த பாவ நிலைமையிலிருந்து நாம இப்படியே பாவ நிலைமையிலேயே அப்படியே சாக போறோமா, இல்ல நம்முடைய பிதாவாகி தேவன் இருக்கிற நிலைமைக்கு நம்ம மாற போறோமா, பரிசுத்த நிலைமைக்கு நம்ம மாற போறோமா அப்படிங்கறத நம்ம சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போது இந்த புழு செஞ்சதான் அதே ப்ராசஸ் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த புழு சாப்பிட்டுட்டே இருக்குன்னா அதுக்கான ஆகாரம். அப்போ இந்த பாவ நிலைமையில நமக்கு தேவையான ஆகாரம் ஒண்ணுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ விரும்புறமோ விரும்பலையோ அந்த சத்தியத்தை நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கணும். டெய்லியும் நம்ம சாப்பிடணும். டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நிறைய சாப்பிடத்தான் நமக்கு மேல ஒரு ஓடு மாதிரியான ஒரு படலம் உருவாகும். அதுக்கு நம்ம போயிட்டோம்னா பாதுகாப்பு. சரிங்களா? அதுதான் நம்ம பாளையத்துக்கு புறம்ப இருந்தோம். நம்ம என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியத்தை நம்ம கேட்டு சாப்பிட்டோம். சாப்பிட நம்மளை சுத்தியும் ஒரு லேயர் ஃபார்ம் ஆச்சு, ஒரு பாதுகாப்பு கிடைச்சிச்சு. அப்படி பாதுகாப்பு கிடைக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கரெக்டா அந்த 20 நாள் நம்ம சரியா சாப்பிட்டோம்னா 20 நாள்ல அழகான பட்டாம்பூச்சியாக நம்ம வெளியே வருவோம். இப்ப இந்த பட்டாம்பூச்சிங்கிற ஒரு சுழற்சியை வச்சு இங்க எப்படின்னா நம்ம பாளையத்துக்கு புறம்பா இருக்கிற நிலைமை பாவ நிலைமை. இப்ப அங்கிருந்து உள்ள வரணும். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள வந்துட்டோம் அப்படின்னா அது நம்ம சாப்பிட்றது. நம்ம இந்த பிரகாரத்துக்குள்ள வந்துட்டாலே அதை நம்ம சாப்பிட்டு அந்த ஒரு புழு சாப்பிட்டு அந்த ஓட்டுக்குள்ள இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க அன்பான சகோதரர்களே, இது சாப்பிட வேண்டிய நேரத்துல கரெக்டா சாப்பிட்டு இருந்தா அந்த ஓட்டுக்குள்ள போய் அது பட்டாம்பூச்சியா மாறுற ப்ராசஸ் சரியா நடக்குமாம். ஒருவேளை அது சாப்பிடுற நேரங்கள்ல அது சரியா சாப்பிடல, சரியான இன்டேக் எடுத்துக்கல அப்படின்னா அந்த புழு என்ன ஆயிருமாமா காந்து செத்து போயிரும். இதை மூத்த சகோதரர் எப்படி சொல்றாங்கன்னா இந்த பிரகாரம் பரிசுத்த நிலைமை அடையாளப்படுத்தாது, நீதிமான நிலைமைன்னு நம்ம முழுசாமும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா இந்த பிரகாரத்துக்கு நம்ம வெளியே இருக்கிறவங்க அப்படியே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நல்லா கவனிங்க. இந்த புழு அங்கேயே செத்து போறதுக்கு, புழுவாவே சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல பட்டாம்பூச்சியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ புழுவாவே சாகுது அப்படின்னா அது என்ன தவறு பண்ணிருக்குன்னா, சரியான சத்தியத்தை அது எடுத்து அது உள்வாங்கி கிரகிச்சுக்க முடியாத நிலைமை இருந்தா அது அப்படியே போயிடும். நீங்க நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். சில செடிகள்ல ஒரு ஓடு, காஞ்ச ஓடு மாதிரி அப்படி இருக்கும். அது என்னன்னா, ஏதோ ஒரு புழுவு தான் பட்டாம்பூச்சியா மாறுற ப்ராசஸ்க்கு முயற்சி பண்ணி அங்கே இருந்துச்சு. அந்த ஓடு உடஞ்சு அழகா விரிஞ்சிருக்கும் அப்படின்னா அது பட்டாம்பூச்சியா மாறி போயிடுச்சு, சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இல்ல அது மூடிய நிலைமையிலே காஞ்சு கருகிருச்சு அப்படின்னா அந்த புழு சரியான ப்ராசஸ்ல தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த பிரகார நிலைமை அதைத்தான் நமக்கு அடையாளப்படுத்துது. இந்த பிரகாரம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, இந்த பிரகாரம் எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பிரகாரம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அடையாளப்படுத்துது. இப்ப நம்ம சரியான முயற்சி எடுத்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டா உள்ள வந்துருவோம். அதனாலதான் சொல்றாங்க, நீங்க நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க. நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில நம்ம விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கிறோம். விசுவாசம் எது மூலமா வரும்? விசுவாசம் கேள்வியினால வரும். ஓகே, கேள்விங்கிறது நம்ம கேட்கிற பாடம். இப்ப நம்ம சத்தியத்தை கேட்கிறோம், அதை சாப்பிடுறோம், சத்தியத்தை கேட்கிறோம். அப்ப நம்ம கேட்கக்கூடிய பாடங்கள் மூலமாக நம்ம நீதிமான் ஆக்கப்படுறோம். இப்போ நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டு அந்த நீதிமான் நிலையை நம்ம தக்க வச்சுக்கணும். தவற விட்டோம் அப்படின்னா அப்படியே நீதிமான் நிலை நம்ம கைவிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப தேவன் நம்ம கொடுத்த நீதிமான் நிலையை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி எடுக்கிறோமா, இல்ல நீதிமான் நிலையை நம்ம இழந்துடுறோமா அப்படிங்கிறது அது நம்முடைய கரத்துல தேவன் கொடுத்திருக்கிறாங்கிறது பார்க்கிறோம். அதை அடையாளப்படுத்துறதுதான் இந்த பிரகாரம். இந்த பிரகாரம் நம்ம பார்க்கிறோம். அந்த பிரகாரம் நமக்கு குறிக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு பாவ நிலைமையிலிருந்து ஒரு பரிசுத்த நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனுஷனுடைய பூரண நிலைமையை அடையாளப்படுத்துறது தான் இந்த பிரகாரம். அந்த பிரகாரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். வெண்கலம், அப்புறம் வெண்கலம் அடையாளப்படுத்துது. அது மனுஷனுடைய பரிபூர்ண நிலைமையை அடையாளப்படுத்துது. அந்த பரிபூர்ண நிலைமை, அந்த வெண்கல பூன், அந்த சாக்கெட், அது ஷூ மாதிரி இருக்கும். அதுலதான் அந்த போஸ்ட் நிறுத்தப்பட்டிருக்கும். அந்த போஸ்ட்டை இழுத்து பிடிச்சிருக்கிறது எதுனா, அந்த பரிபூர்ண நிலைமையில வேரூன்றி நிக்க வைக்கிறது எது அப்படின்னா சத்தியம். அதான் வெள்ளி. எது அடையாளப்படுத்துது? சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அந்த வெள்ளி ஊக்கு, அந்த கயிறு, அதுவும் சத்தியம் தான். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த அன்பான சத்தியங்கள், தயவுள்ள வார்த்தைகள், கிருபை பொருந்திய வார்த்தைகள் நமக்கு அங்க இருக்குன்னு பாக்குறோம். அது சரியாக இழுத்து நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, இழுத்து அந்த ஊக்குல அங்கே ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கு தரையில. அதனாலதான் நம்ம அப்படியே நம்ம நிக்கிறோம். கேட்ட சத்தியத்துல நம்ம நிலைச்சு நிக்கிறதுக்கான சூழ்நிலை அங்க உருவாகுது. அப்ப நம்ம பார்க்கிறோம், நம்ம கேட்ட அந்த சத்தியங்கள்ல நம்ம நிலைச்சு வேரூன்றி நின்னோம்னா நம்ம எதை நிலையை தக்க வச்சுக்கிறோம்? அந்த பரிபூர்ண நிலையை தக்க வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கும்போது, அடுத்த வாரம் பார்க்கக்கூடிய பாடம் நம்ம இந்த வசனத்தை நம்ம வாசிச்சு முடிப்போம். ஏன்னா அடுத்த வார பாடத்துக்கு இதுதான் நமக்கு ஒரு ஆதார வசனமா இருக்கு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 23 வரை வாசி. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல். எப்படி எனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் இந்த ஸ்கிரீன்ல தெரியுது வாசிங்க. எபிரேயர் 10:19 இருக்கு. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால், அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்தமான ஜலத்தில் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆமாங்க, அன்பான சகோதரர்களே, இப்ப நம்ம வாசிக்கப்பட்ட இந்த வசனம் முழுக்க இந்த பிரகாரத்தை மையமாக வச்சு நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கு. அதுல 19ஆம் வசனம் நமக்கு சொல்லுது, நாம இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஒருத்தர் இருந்ததுனாலதான்
நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து இந்த பரிசுத்தத்துல பிரவேசிக்கிறதுக்கு ஒரு அருமையான அவர் தான் திரையா இருக்கிறார். நானே வழி, நானே ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? இப்ப முதல்ல அந்த வழி அவர் தான். திரையின் வழியாய் நம்ம வந்து ஒரு புதிய ஜீவனுக்குள்ள எப்படி அந்த பட்டாம்பூச்சி ஒரு புது ஜீவன் பெற்று பட்டாம்பூச்சிங்கிற ஒரு சிறகடிச்சு பறந்துச்சோ, அந்த மறுரூபம் ஆச்சோ, அந்த மெட்டமார்பஸ் அவருடைய வாழ்க்கை நடந்துச்சோ, அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படிங்கிறத இங்க நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்க கவனிங்க. அடுத்ததாக நமக்கு இருக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நாம நாம் ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்துல வந்திருக்கிறோம். இது யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியத்துல நம்ம உறுதியாக நிலைத்து நிற்கிறதுக்கு நமக்கு நாம என்னவா இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் நீதிமான் நிலையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நீதிமான் நிலைய நம்ம கிரியை மூலமாக நம்ம காட்டணும் அப்படிங்கிறத இங்க நம்ம வந்து வாசிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம மகா பரிசுத்தத்துக்கு நம்ம போவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கு. அதுக்கான வழி எங்க இருக்கு அப்படின்னா, இந்த பிரகாரத்துடைய முதல் திரையில நம்ம உள்ள போயிடணும். அந்த முதல் திரை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லா திரையுமே இயேசு கிறிஸ்து அடையப்படுத்தும். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இதுல அந்த பிரகாரத்தினுடைய முதல் திரையை நம்ம அடுத்த வாரம் நம்ம வந்து பாடமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த முதல் திரையை கடந்து உள்ள போகும்போது நமக்கு என்னென்ன அங்க கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து அங்க பார்க்கிறோம். அங்க கிடைக்கும் அந்த திரையை விளக்குன உடனே நமக்கு முதல்ல தெரியும் என்ன அப்படின்னா, பலிபீடம், அப்புறம் அதை தாண்டி இருக்கக்கூடிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளுடைய பாவங்களை கழுவக்கூடிய இடமாக கூட நம்ம அதை பார்க்கிறோம். நம்முடைய பலிகளை செலுத்தக்கூடிய பலிபீடமாக நம்ம அங்க பார்ப்போம். நீங்க அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். இந்த வாரம் நம்ம வந்து பிரகாரத்தினுடைய காரியங்களை பார்த்துக்கிறோம். பிரகாரத்தினுடைய திரை மாத்திரம், என்ட்ரன்ஸ் மாத்திரம் நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். அடுத்த வாரம் நம்ம வந்து என்ட்ரன்ஸும் அந்த பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கணும். உரிமையோடு கேட்டோம். உங்களவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து